வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், விஜய் பொட்டிக். இது 8வது நாள் டிசைன் ப்ளவுஸ் வீடியோ தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். ரொம்ப ஈஸியான மாடல் தான். ஏற்கனவே நம்ம இந்த நெக் பேட்டர்ன் தச்சுருப்போம். இது வந்து நெக்லஸ் கழுத்து நெக் பேட்டர்ன் தான். இது வந்து நம்ம ஏற்கனவே தச்சுருக்கோம். இதில் வந்து அதுலேருந்து கொஞ்சம் வித்தியாசமாக தான் நம்ம பண்ண போகிறோம். அதுலேயே வந்து கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும். இது நீங்கள் இந்த மாடலே நீங்கள் தச்சு பழகி பாருங்கள். ரொம்ப ஈஸியாக இருக்கும். இப்போ தான் பிகினராக இருக்கிறீங்கனாலும் இந்த மாடல் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப ஈஸியான மாடல் தான். நம்ம வந்து பேசிக்லேருந்து தான் நம்ம சொல்லி கொடுத்துட்ருக்குறோம். அதனால் வந்து இது உங்களுக்கு கஷ்டமாகவே இருக்காது. உங்களுக்கோசம் மட்டுமே தான் நானும் யோசித்து சரி பேசிக்லேருந்து நம்ம நிறைய மாடலை அவங்களுக்கு சொல்லிக் கொடுக்கணும், அப்போ நிறையா அவங்களும் கற்றுக்கணும் அப்படின்றதுனால தான் நான் வந்து பேசிக்லேருந்தே நமக்கு இப்போ நீங்கள் பார்த்தீங்க இல்லையா, ரவுண்ட் நெக்கு, நெக்லஸ் கழுத்து, அப்புறம் இன்னொரு நெக்கு மாடல் பார்த்தீங்க இல்லையா, இதுலேருந்து மட்டும்தான் வந்து உங்களுக்கு நான் வீடியோ இது வரைக்குமே நான் போட்டிருக்கேன். ஏன்னா இதிலருந்தே நமக்கு வந்து பேசிக்காக நமக்கு நிறையா மாடல்ஸ் இருக்குது. அதுலேருந்தே நம்ம கொண்டு போனால் தான் வந்து நமக்கு இப்போ தான் நம்ம கற்றுக்குறோம் அப்படின்னாலும் அவங்களுக்கு ரொம்ப ஈஸியாகவே இருக்கும். அதனால தான் நான் வந்து உங்களுக்கு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக சின்ன சின்ன டிசைன்ஸ்லேருந்தே உங்களுக்கு நான் கொண்டு போயிட்டுருக்குறேன். இந்த மாடல் நீங்கள் பாருங்கள், பார்த்துட்டு நீங்களும் தச்சு என்னால் தைக்க தெரியுது, எனக்கும் ரொம்ப ஈஸியாக இருக்குது அப்படின்னு சொல்லிவிட்டு நீங்களும் அதெல்லாம் தச்சு பழகி உங்களுக்கு தச்சு போட்டுக்கோங்க. அப்போ நீங்கள் தச்சு போடும்போது தான் உங்களுடைய கஸ்டமரும் இவங்க டிசைன் ப்ளவுஸ்லாம் நல்லா சூப்பராக போட்டிருக்காங்க, நம்மளும் டிசைன் ப்ளவுஸ் அவங்ககிட்ட கொடுப்போம் அப்படின்ற மாதிரி அவங்களும் நம்மக்கிட்ட கொடுப்பாங்க. அதனால் வந்து நீங்கள் டிசைன் ப்ளவுஸ்லாம் நிறைய நீங்கள் இது போல் பார்த்து நீங்கள் கற்றுக்கணும். இது வந்து நமக்கு பேசிக் தான். இப்போ இந்த நெக்லேயே நமக்கு நமக்கு நீங்கள் தைக்க வந்து உங்களுக்கு தெரிய ஆரம்பிச்சிட்டாலே போதும், நிறைய டிசைனை நம்ம இதில் உருவாக்க முடியும். அதனால் நீங்கள் வந்து பேசிக்லேருந்து கற்றுக்கோங்க. நெக்ஸ்ட்டு நீங்கள் நிறைய டிசைன்ஸை நீங்களே கிரியேட் பண்ணி நீங்களே அதை டிசைன் பண்ணி தைக்கும்போது உங்களுக்கே இந்த டிசைன் தைக்கும்போதே உங்களுக்கு புரிய ஆரம்பிச்சிடும். இந்த டிசைன் நீங்கள் தைக்கிறீங்க அப்படின்னா அப்புறம் நீங்கள் வேறு யாருன்னா வந்து வேர் பண்ணிகிட்டு இருக்கும்போது பார்க்கும்போதோ, இல்லை நீங்கள் ஒரு டிசைனை வந்து மொபைலில் வந்து பார்க்கும்போதோ உங்களுக்கு இந்த நெக்லேருந்து நம்ம இந்த நெக் பேட்டர்னை வந்து நம்ம டிசைன் பண்ணி தைச்சி போட்டுக்கலாம் அப்படின்னு உங்களுக்கே ஐடியா பிறக்கும். அப்போ நம்ம ரவுண்ட் நெக்லேயே நிறையா இருக்குது. அது மாதிரி நம்ம மாடலை நம்மளுடைய திறமையை வளர்த்துக்கிட்டு நம்ம டிசைன் தைக்க ஆரம்பிச்சிடலாம். அதனால் வந்து நீங்கள் ஸ்டார்டிங்லேருந்து பார்க்கும்போது தான் இந்த நெக்லேருந்து நம்ம என்னென்ன டிசைன் இவங்க சொல்லித்தராங்க. அப்போ இதிலேருந்து நம்ம நிறைய என்னென்ன நம்ம கற்றுக்கலான்றது நம்மள அறிவை நம்ம வளர்த்துக்கிற மாதிரி தான் இது மாதிரிலாம் இருக்கும். நீங்கள் வந்து இது வந்து நமக்குமே ஒரு பயிற்சி தான். நம்ம என்ன தான் படிச்சிருந்தாலும் என்ன தான் நமக்கு வந்து நாலேஜ் இருந்தாலுமே ஒரு சிலதெல்லாம் வந்து ஒவ்வொருத்தவங்க ஒரு மாதிரி சொல்லி கொடுப்பாங்க. அதனால் வந்து நீங்கள் அவங்கவுங்க ஒரு ஸ்டைலில் சொல்லி தருவாங்க. அது எல்லோரும் அவங்கவுங்க சொல்லி தரது எல்லாருக்கும் புரியுமான்னு கேட்டால் கிடையாது. ஒரு சிலர் சொல்கிறது தான் வந்து எல்லாருக்குமே புரிய ஆரம்பிக்கும். அதனால் வந்து நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அப்போ தான் வந்து ஈஸியாக எப்படி ஈஸியாக நீங்கள் கற்றுக்கணும் அப்படின்றத பற்றி தான் நான் உங்களுக்கு சொல்லித்தர போகிறேன். அதனால் நீங்கள் ஈஸியாகவே எப்படி கற்றுக்கணுன்றத பாருங்கள். ஏன்னா உங்களுக்கு பேசிக் ஆல்ரெடி உங்களுக்கு தெரியும். அதனால தான் நான் இப்போ இவ்வளோ தூரம் நான் தைக்கிற வரைக்குமே உங்களுக்கு அந்த டிசைனை பற்றி எதுவுமே நான் வந்து உங்களுக்கு சொல்லலை. நான் பேசிக்காக நமக்கு என்னென்ன நமக்கு வேணுமோ அது எல்லாத்தையுமே உங்களுக்கு நான் சொல்லிட்டேன். இப்போ வந்து நம்ம டிசைன் நம்ம எப்படி தைக்கணுன்றதை பற்றி பார்க்கலாம். இப்போ பார்த்தீங்க இல்லையா, லைனிங் ப்ளவுஸ் நம்ம ப்ராப்பராக எப்படி ஸ்டிச் பண்ணுவோமோ அதுபோல் அடித்து திருப்பி தைச்சி இடுப்பு பீஸை தைச்சி எடுத்துக்கிட்டோம். அது முடிஞ்சு போச்சு. நெக்ஸ்ட்டு தான் இப்போ நம்ம டிசைன்ஸுக்கு வரோம். இப்போ என்ன பண்ணணும், நம்ம எப்பயுமே முக்கோண ஷேப்பில் நம்ம டிசைனுக்கு தைப்போம் இல்லையா, 2 இன்ச்சு அளவுக்கு ஸ்கொயராக 4 பக்கமும் 2 இன்ச்சு அளவுக்கு தைச்சி எடுத்துகிட்டு பிசுறு இது மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கிறோமா. எடுத்துக்கிட்டு இப்போது வந்து இன்னொரு இதில் வந்து அப்படியே 2ஆக மடித்து இப்போ நம்ம தைக்க போகிறோம் பாருங்கள். ஏன்னா நம்ம ஸ்ட்ரெயிட்டாகவே அப்படி தைக்கலாம். அதில் வந்து கொஞ்சம் முன்ன பின்ன போகும். அது வந்து நான் செய்கிறதுக்கு ஓகே, உங்களுக்கு நான் சொல்லி தரும்போது அது ரொம்ப அப் அண்ட் டவுன் வரும். அதனால் நம்ம இது மாதிரி தைச்சிட்டு செய்யும்போது நல்லாயிருக்கும். பார்த்தீங்களா எப்படி நான் மடித்தேன்னுட்டு, இந்த பக்கம் ஒரு 4 இன்ச்சும் அந்த பக்கம் ஒரு 4 இன்ச்சும் மடித்தோன்னா நமக்கு அழகாக அந்த ஷேப்பு சூப்பராக வரும். இந்த மாதிரி மாடலில் நீங்கள் தைச்சி ட்ரை பண்ணி பாருங்கள், பார்க்குறதுக்கு சூப்பராக இருக்கும். பார்த்திங்களா, இப்போ நம்ம என்ன பண்ணுறோம், நம்ம தச்சு வச்சது எல்லாத்தையுமே நம்ம அது மாதிரி மடித்து தச்சு வச்சுக்கலாம். தச்சு வச்சுட்டு ஏற்கனவே நம்ம பிசுறு தான் கட் பண்ணிட்டோம் இல்லையா, தனித்தனியாக கட் பண்ணி மட்டும் எடுத்து வச்சுக்கிட்டு நெக்கில் வந்து இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா சாப்பீஸில் மார்க் பண்ண போகிறோம். இப்போ வந்து நம்ம ஏற்கனவே இந்த மாதிரி நெக்லஸ் கழுத்தில் டிசைன் பண்ணியிருக்கோம். அது வந்து அப்படியே நமக்கு நெக்லஸ் கழுத்து ஷேப்லேயே இருக்கும். இது வந்து அப்படி கிடையாது. நம்மளுடைய நெக்கோடைய உயரம் எவ்வளவோ அந்த உயரம் அளவுக்குமே வரும். இந்த மாடல் பேசிக்காக இப்போ நம்ம தான் பிகினராக இருக்கிறாங்கனாலுமே ரொம்ப ஈஸியாக புரியும், ஈஸியாகவும் இருக்கும். அதனால் நீங்கள் இதை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். உங்களுக்கு எல்லாமே உங்களுக்கு இன்ச்சாக புரிஞ்சுக்கலாம் நீங்கள்.
அதனால தான் நான் உங்கள்கிட்ட சொல்கிறேன். இப்போ நம்ம இதை தச்சு எடுத்துக்கலாம். தச்சு எடுத்துகிட்டு நம்ம கட் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். இப்போ நம்ம நெக்குக்கு போவோம். நெக்கில் வந்து என்ன பண்ண போகிறோம்னா, சாப்பீஸ் எடுத்து ஒரு 1/2 இன்ச்சு அளவுக்கு நெக்கில் இருந்து வரும்போது 1/2 இன்ச்சு அளவுக்கு மார்க்கிங் பண்ணினே வந்துடலாம். அப்படியே ஃபுல்லாக மார்க்கிங் பண்ணுறோமா, மார்க்கிங் பண்ணிவிட்டு அந்த நெக்கு நமக்கு வளைவு எப்படி வருதோ அந்த வளைவு அளவுக்குமே வந்துட்டு அந்த நெக்கு எண்டில் வந்து கீழே அப்படியே பெண்டாக வந்து வளைச்சி கீழே விட்டுக்கலாம். புரியுதுங்களா? பார்த்தா புரியுதுங்களா அந்த நெக்கு ஷேப்பு? இதே போல நம்ம சாப்பீஸில் மார்க்கிங் பண்ணிவிட்டு இப்போ என்ன பண்ண போகிறோன்னா, அதை கொஞ்சம் அழுத்தமாக மார்க்கிங் பண்ணிவிட்டு 2ஆக மடித்து அதை தட்டி எடுத்துக்கிட்டான். தட்டி எடுத்துக்கும் போது என்ன ஆகும்னா, இதில் உள்ள அந்த டிசைன்ஸ் அதில் வந்து அப்படியே பஞ்ச் ஆகிடும். அப்படியே அந்த டிசைன்ஸ் அதில் அங்கே பார்த்தீங்களா, சாப்பீஸ் வந்து அப்படியே மார்க்கிங் ஆகிடும். இப்போ அது மேலே நம்ம திக்காக அப்படியே இன்னொரு கோட்டிங் கொடுத்து எடுத்துக்கலாம். கோட்டிங் கொடுத்து எடுத்துகிட்டு நம்ம இப்போ நம்ம பண்ணி வச்சிருந்த டிசைன்ஸ் இருக்குது இல்லையா, அந்த டிசைன்ஸை நம்ம அப்படியே வச்சு தைச்சிக்கிட்டு வர வேண்டியதான். இது வந்து நம்ம எப்படி தைக்கணுன்னா, வெளிப்பக்கம் இருக்கிற போல் அந்த டிசைன்ஸை வச்சு தைக்கணும். பார்த்திங்களா, மார்க்கிங்கே சூப்பராக இருந்திருக்கா? இன்னும் டிசைன்ஸ் பண்ணி எடுக்கும்போது பாருங்கள், இன்னும் வேறு லெவலில் இருக்கும் அந்த டிசைன்ஸு. நீங்கள் தைச்சி பார்த்துட்டு நீங்களும் ஈஸியாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நீங்களும் உங்களுடைய இந்த வீடியோவை பார்த்துட்டு உடனேவே நீங்கள் உங்களுடைய ப்ளவுஸை எடுத்து நீங்கள் ஸ்டிச் பண்ணி அப்படியே நம்ம கேப் விடாமையே அப்படியே நெருங்க வச்சு அப்படியே நம்ம தைச்சிக்கிட்டு வந்துடலாம். அப்படியே நமக்கு அழகாக வரும் அந்த ஷேப்பு. இந்த டிசைன்ஸ் நீங்கள் தைச்சி ஃபினிஷிங் அவுட்புட் எப்படி இருக்குதுன்னு பாருங்கள், செம்மையாக இருக்கும். இது மாதிரி நீங்களும் தைச்சி போடணும். எனக்கு வந்து இப்போ என்னென்னா, நீங்கள் பார்த்துட்டு இந்த வீடியோவை உங்களுடைய ப்ளவுஸில் நீங்கள் தச்சு பழகி பார்த்துட்டு எனக்கு நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள், எப்படி வந்திருக்கு, எவ்வளோ சூப்பராக இருக்குது அப்படின்ற. இன்னொரு விஷயமும் அதில் இருக்குது. நம்ம ஒரு டிசைனை வந்து நம்ம சூஸ் பண்ணுறோன்னா, நமக்கு அந்த சேரீ நம்ம எந்த சேரீ எடுக்கிறோம், எந்த ப்ளவுஸ் எடுக்கிறோம், அந்த ப்ளவுஸுக்கு இந்த டிசைன்ஸ் இந்த கலர் காம்பினேஷன் நல்லா இருக்குமா அதையும் நம்ம பார்த்துக்கணும். ஏன் எதுக்கோசம் அப்படி சொல்கிறேன் அப்படின்னா, நம்ம ஒரு டிசைன் சூஸ் பண்ணியிருப்போம், நமக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அது வந்து நம்மளுடைய சேரீக்கு அந்த டிசைன்ஸ் எடுக்குதா அப்படின்றத பார்த்துக்கணும். எல்லா டிசைன்ஸும் எல்லா சேரீக்குமே எடுக்காது. நம்ம சூஸ் பண்ணியிருப்போம், அந்த டிசைன்ஸ் வந்து அந்த சேரீக்கு அதுக்கு எடுக்காது. அதுபோல் நீங்கள் பார்த்துக்கோங்க, இந்த டிசைன்ஸ் அந்த நம்ம சூஸ் பண்ணுற டிசைனை அந்த சேரீக்கு எடுக்குமா அப்படின்றத மட்டும் பார்த்துட்டு அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் டிசைட் பண்ணி அந்த நெக் பேட்டர்னை போட்டு நம்ம தச்சு எடுத்து நீங்கள் போடுங்க. அப்போ தான் வந்து இன்னுமே நல்லா சூப்பராக இருக்கும். நிறைய இருக்குது இதில் நுணுக்கங்கள்லாம் நிறைய இருக்குது. நான் உங்களுக்கு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக அடுத்தடுத்து நான் வீடியோலாம் உங்களுக்கு ஒன்று ஒன்றா நான் சொல்லிக்கிட்டே இருப்பேன். நீங்களும் அதை வந்து பார்த்துட்டு நீங்களும் கற்றுக்கணும் தான் என்னுடைய ஆசை. ஏன்னா ஒரு சின்ன சின்ன நுணுக்கங்கள்லாம் நிறைய பேர் சொல்லி தர்றது கிடையாது. அதனால தான் இப்போ வந்து பேசிக்காக நமக்கு டைலரிங்கும் வந்து நிறைய பேர் யூடியூப் சேனல் ஓப்பன் பண்ணி போட்டுட்டு தான் இருக்கிறாங்க. அப்போது எல்லாருமே அது சொல்லி தரும்போது டிசைன் ப்ளவுஸு நமக்கு வந்து நிறைய பேர் நானுமே பார்க்குறேன். நானுமே நிறைய பேர் யூடியூப் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுருக்கிறேன், என்ன ஃபாலோ பண்ணிட்டு தான் இருக்கிறேன். எல்லாமே வந்து டிசைன் ப்ளவுஸு போட தான் செய்கிறாங்க. ஆனால் என்ன செய்கிறாங்கன்னா, அவங்கவுங்க இப்போதைக்கு நமக்கு ட்ரெண்டிங்கில் என்ன டிசைன்ஸ் இருக்கோ அதை தான் போடுறாங்க. ஆனால் வந்து இப்போ தான் வந்து கற்றுக்குறாங்க. அவங்களுக்கு வந்து சரி பயனுள்ளதாக இருக்கணும் அப்படின்ட்டு ஸ்டார்டிங்லேருந்து எடுத்து போடணுன்றதெல்லாம் யாருமே போடலை. அதெல்லாம் யோசித்து பார்த்து தான் சரி நம்ம இது மாதிரி ட்ரை பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் உங்களுக்கு நிறைய பேர் இப்போ பிகினராக நிறைய பேர் கற்றுக்கிட்டு தைப்பீங்க. அப்போ அவங்களாம் வந்து அந்த வீடியோவை பார்க்கும்போது உங்களுக்கு புரியாது. பேசிக்காக நீங்கள் தைக்கும்போது டிசைன் ப்ளவுஸுன்னு பார்க்கும்போது நீங்கள் அது பேசிக்காக அது உங்களுக்கு புரியாது. ஆனால் நீங்கள் இது மாதிரி சின்ன சின்ன வீடியோஸ்லாம் நீங்கள் பார்த்துட்டு போயிட்டு நீங்கள் தைக்கும்போது என்ன ஆகும்னா, ரொம்ப ஈஸியாக இருக்குது, நம்ம ட்ரை பண்ணி பார்ப்போன்ட்டு இந்த சின்ன சின்ன டிசைன்ஸை நீங்கள் தச்சு எடுக்கும்போது தான் உங்களுக்கு அதுலேருந்து ஒரு ஐடியா பிறக்கும். இந்த டிசைன்ஸுக்கு அப்போ இது மாதிரி தைக்கலாம், இது நம்ம நெக் பேட்டர்ன் இது போல் சேஞ்ச் பண்ணி அந்த நெக் பேட்டர்னுக்கு இந்த மாடல் வச்சு தைக்கலாம் அப்படின்றது உங்களுக்குமே ஐடியா பிறக்கும். அதனால் நீங்கள் வந்து டிசைன் ப்ளவுஸு எனக்கு தைக்க தெரியாது அப்படின்ற மாதிரி என்றைக்குமே சோர்ந்து போய் நிற்காதீங்க. என்னால் முடியும் அப்படின்ற மாதிரி தன்னம்பிக்கையோட யார் உங்களுக்கு பேசுகிறது உங்களுக்கு வந்து மைண்டுக்கு நல்லா புரியுதோ, அவங்க பேசுகிறது நமக்கு மோட்டிவேஷனாக இருக்கோ அந்த வீடியோவை நீங்கள் பாருங்கள். அப்போ தான் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும். எல்லோரும் போடுறாங்க, எல்லா வீடியோவும் பார்த்துட்டு புரியல அப்படின்ட்டு நம்ம போகிறத விட நமக்கு புரியுறது எது, நமக்கு ஈஸியாக சொல்லி தரது எதுன்னு பார்த்து என் வீடியோ தான் நான் பார்க்கணுன்னு சொல்லலை. உங்களுக்கு எது புரியுது, யார் வந்து சொல்கிறது உங்களுக்கு ரொம்ப ரொம்ப ஈஸியாக புரியுதுன்றத பார்த்து நீங்கள் கற்றுக்குங்க. அதுதான் வந்து நம்ம வந்து ஒவ்வொரு நாளும் நம்மளை வளர்த்துக்கிறதுக்கான நம்ம ஒரு நல்ல பயணத்தை நோக்கி போயிட்டுருக்கோம் அப்படின்றது தான் வந்து அதை வந்து குறிக்குது. நம்ம அதுக்கேற்ற மாதிரி நம்ம நாலேஜை வளர்த்துக்கிட்டு போயிட்டே இருப்போம். இப்போ வந்து நம்ம என்னென்னா டிசைன்ஸ் வச்சு தைச்சிட்டோம் இல்லையா, தைச்சிட்டு அந்த பிசுரெல்லாம் வெட்டி எடுத்துக்கிட்டோம். எக்ஸ்ட்ரா உள்ள பிசுரை வெட்டி எடுத்துகிட்டு
இப்போது அந்த பிசுறு தெரியாத அளவுக்கு நம்ம லேஸ் வச்சு ஸ்டிச் பண்ண போகிறோம். இப்போ என்ன பண்ணுறோன்னா, சேம் கலர், அதாவது லேஸ் என்ன கலரோ அந்த கலருக்கு நம்ம நூலை மாற்றிட்டு நம்ம அதுக்கேற்ற போல் நம்ம வச்சு தைக்க போகிறோம். இது போல் வச்சு தைச்சிட்டு நம்ம பார்த்தோம்னாக்கா 2 பக்கமும் அதே போல் வச்சு தைச்சிட்டு, இப்போது நம்ம அந்த நெக்கு ஓரத்தில் வந்து நம்ம இவ்வளோ தூரம் கேப் விட்டு நம்ம இந்த லேஸை ஸ்டிச் பண்ணியிருக்கிறோம் இல்லையா. இப்போ என்ன பண்ண போகிறோன்னா, நாட்கயிறு இருக்குது இல்லையா, அந்த நாட்கயிறை அந்த கழுத்து ஓரத்தில் வச்சு அதுவுமே வந்து அப்படியே நம்ம இது மாதிரி நீங்கள் தைக்கும்போது பொடி தையலாக போட்டுக்கோங்க. அப்போ தான் வந்து அது அழகாக நமக்கு அந்த ஃபினிஷிங் நமக்கு நல்லா கொடுக்கும். நமக்கு பெண்டுலாம் எங்கெங்கே வருதோ அந்த அந்த கேர்வ் வளவுலாம் வந்து நம்ம அதுக்கேற்ற போல் அந்த நம்ம பைப்பிங் லேஸ் இருக்குது பார்த்திங்களா, அதை வந்து நம்ம, அதாவது நாட்கயிறு லேஸ் இருக்குல்ல, அதை வந்து நம்ம தச்சு அப்படியே எடுத்துக்கிட்டு வந்துடலாம். அப்படியே வந்து ஒரு 1 இன்ச் அளவுக்கு கீழே இறக்கி வச்சு கீழே வந்து நாட்டு வந்து தைக்கிற போல் கேப்பு எவ்வளோ தூரத்துக்கு நமக்கு அந்த நீட்டு வேணுமோ அந்த நீட்டுக்கு நம்ம விட்டுட்டு அப்படியே கண்டினியூஸாக இன்னொரு சைடையும் நம்ம தைச்சிக்கிட்டு வந்துடலாம். புரியுதுங்களா? அங்கே பார்த்தீங்களா? இப்போ அது பார்த்தோம்னா மொத்தமாகவே ஒரு 3.5 இன்ச்சு அந்த அளவுக்கு கேப்பில் தான் இருக்கும். அப்படியே நம்ம தைச்சி எடுத்துகிட்டு நெக்கு அப்படியே ஓரத்துலேயே அதுலேருந்து இப்படி ஸ்டார்ட் பண்ணி நம்ம ஃபுல்லாக தைச்சி எடுத்துக்கலாம். ரொம்ப ரொம்ப ஈஸியாக தான் இருக்கும். என்ன ஒன்று, இதில் நம்ம ஸ்லோவாக தைக்கணும். நம்ம லேஸில் கூட கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக தைச்சிக்கலாம். இந்த மாதிரி நம்ம நாட்கயிறில் வந்து தைக்கும்போது கொஞ்சம் ஸ்லோவாக தான் தைக்கணும். இல்லைனா அது வந்து நம்ம வைக்கிற அந்த நெக் பேட்டர்ன் ஓரத்தில் நமக்கு வராது, நகர்ந்துடும். அதனால் நீங்கள் இது மாதிரி வச்சு தைங்க, சூப்பராக இருக்கும் பார்க்குறதுக்கு. இப்போ நம்ம அதை 2ஆக கட் பண்ணி விட்டுட்டு நாட்டு வந்து அதில் தைச்சி எடுத்துக்கலாம். பாருங்கள், நாட்டை தைச்சி எடுத்துகிட்டு ஒரு நம்ம எப்படி சொல்லுவோம், ஒரு நாட் மாதிரி போடுவோம் இல்லையா, ஒரு சுருக்கு மாதிரி 2 பக்கமும் ஒரு ரவுண்டு எடுத்து அப்படியே ஒரு சுருக்கு மாதிரி போட்டு தைச்சிக்கலாம். அப்படியே மிஷினில் வச்சு நான் ஒரு ஓட்டிடுவேன், அந்த கைண்டி வராமல் இருக்கிறதுக்கோசம். நம்ம அப்படியேவும் விட்டுடலாம், ஆனால் நமக்கு அது மாதிரி வேண்டாம், நம்ம வந்து அது மாதிரி தைச்சி எடுத்துக்கலாம். தைச்சி எடுத்துக்கிட்டோம்னாக்கா நம்ம வேர் பண்ணும்போதோ இல்லை பசங்கள்லாம் வந்து அது சுங்கு மாதிரி இருக்குதுன்னு சொல்லிட்டு இழுத்தாலோ அது வராமல் இருக்கும். அதனால தான் நம்ம மிஷினில் ஒரு ஓட்டி எடுத்துக்கலாம். பாருங்கள், ரொம்ப ரொம்ப ஈஸியாக தான் இருக்கும். இந்த மாடல் நீங்களும் தைச்சி பழகி ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த மாடல் பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். உங்கள்கிட்ட ஒரு முக்கியமான விஷயந்தான் ஷேர் பண்ணணுன்னு நான் ஆசைப்பட்றேன். என்னென்னா, நேற்றுக்கு தான் வந்து நம்ம 1000 சப்ஸ்கிரைபரை நம்ம நெருங்கிட்டோம். ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு எனக்கு. நான் வந்து இதை தொடங்கும்போது நம்மளால் முடியுமா, நம்மளால் செய்ய முடியுமா அப்படின்ற மாதிரி தான் நான் யோசித்து செஞ்சேன். யோசித்து தான் சரி பார்த்துக்கலாம், நம்மளால் முடியாது என்னது, நம்மளால் முடியாது அப்படின்னு சொல்லிவிட்டு நம்ம அன்றைக்கி வந்து தன்னம்பிக்கை இல்லாமல் இருந்ததுன்னா இன்றைக்கி நம்ம இந்த இடத்துல வந்திருக்க முடியாது. நம்மளால் முடியும் அப்படின்ற மாதிரி நினச்சி நம்ம இந்த வேலையை செய்வோம். அது நம்மளை வந்து ஒரு வெற்றியை நோக்கி தான் நம்மளை பயணிக்கும் அப்படின்னு சொல்லிவிட்டு நம்ம ஒரு தன்னம்பிக்கையாக இருந்ததுனால தான் இன்றைக்கி நம்ம இந்த இடத்துல வந்து நிற்கிறோம். என்னுடைய வீடியோவை நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பார்த்த நிறைய பேர், என்னுடைய சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ண எல்லா வியூவர்ஸ்க்கும் நான் ரொம்ப ரொம்ப நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். என்னென்னா, எனக்கு 1000 சப்ஸ்கிரைபர் வந்தது எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. நம்மளாலேயும் சாதிக்க முடியும், நம்மளையும் வந்து நம்ம போடுற வீடியோவும் நிறைய பேருக்கு புரியுது, பார்க்குறாங்க அப்படின்றதுல எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம். இதில் உங்களுக்கு நிறைய டவுட்ஸ் இருக்குது அப்படின்னா எனக்கு நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள்.